Welcome to Simple Math. Topic Bill Profit and Loss, worksheet number 12. First, multiple choice questions. Uma went to Paramudicholai shop to buy the following fruits. Cash bill Paramudicholai, item numbers, total of 4 numbers. So, papaya, lemon, guava, banana. So, the details are okay. If she bought 5 kgs of guava instead of 3 kg, how much will be the total bill amount? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 kg தான் பில் இருக்குது, ஆனால் 5 kg வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது டோட்டல் பில் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை செக் பண்ணோம். ஸோ கோவா பார்த்தீங்கன்னா 6 3s are 18, 180 வரும். ஆனால் 5 kgனா இங்கே 5 இருக்கும், 6 5s are 30, 300 வரும். இன்ஸ்டெட் ஆஃப் 180 300. இப்போ டோட்டலில் 120 ஆட் பண்ணோம். ஸோ 120 நம்ம ஆட் பண்ணால் 0 0, remaining one 600. So option B correct answer. Next question number 2, cash bill, Surya bookshop, date, serial number, item, quantity, rate, amount. The amount of which item mentioned above is incorrect. ஸோ இதில் ஒரு ஐட்டம் மட்டும் தப்பாக பில் பண்ணியிருக்காங்க, அது எதுன்னு செக் பண்ணோம். 32 into 5, 5 to 10 0, remaining one 5 to 15, 160, இது கரெக்டு. 28 into 2, 56 கரெக்டு. 8 4s are 32. ஸோ கலர் பேப்பர் 24 into 2, 48 வரணும், 44 இருக்குது. ஸோ இப்போது எந்த ஐட்டம் அது? கலர் பேப்பர். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Question number 3, Selvam bought a shirt for his birthday from ABC stores. If the shopkeeper bought it for rupees 145 from the wholesale dealer, what is the gain? So 200, ஸோ 145க்கு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கியிருக்காரு. அப்போது கெயினாக தான் இருக்கும் ப்ராஃபிட்டு. அப்போது ஆன்சர் 55, 200லேருந்து மைனஸ் 145. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, பிந்து பாட் 1 dozen banana for rupees 48. She sold each banana rupees 5. The profit or loss made by her. So 1 dozen, so 48 divided by 12, அப்போ தான் 1 banana ரேட்டு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. She sold each banana rupees 5. அப்போது ஸோ ஃபஸ்ட்டு 12 into 4, 4 2s are 8, 1 4s are 48. இப்போ வந்து 5 rupeesக்கு விற்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டா லாஸா? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். 0 6 60. அப்போது 60ல் 60 minus 48, ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் 12, ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஷின், அருள் bought a land worth rupees 4 lakh. He spent rupees 4,000 for registration cost and rupees 28,000 for stamp duty. He also paid rupees 8,000 as brokerage commission. The overall overhead expenses spent by Arul was. ஸோ ஒரு நிலம் வாங்குறாரு, அதுக்கான செலவு, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ரோக்கரேஜ் எல்லாத்தையும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அது செலவானது 4,000, 28,000. ஸோ 4,000, நெக்ஸ்ட்டு 28,000, அப்புறம் கமிஷன் 8,000, 0 0 0 20, remaining 2. ஸோ டோட்டலாக 40,000. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Question number 6, this is Arun's family. On Children's Day, the whole family went to a circus. On the day, the children were given a discount of 20 rupees for entry fee. Adultsக்கு 70 rupees, childrenக்கு 40 rupees. Children's Dayன்றதால டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20 rupees only for children. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4, ஸோ 4 children. ஸோ இப்போ 40 into 4, adults 1 2 3 4, ஸோ into 4, ஸோ 280. இங்கே 160. இப்போ என்னென்னா சில்ட்ரனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க,
டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 rupees ஒன்றுத்துக்கும். அப்போது 20 × 4 80. ஸோ இப்போ 80 rupees சப்ட்ராக்ட் பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 4 ரிமைனிங் 1 2 1 3 4 440. ஸோ டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 × rupees 20 × 4. ஸோ இப்போ 80 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 80 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 360. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். Question number 7. Sampath bought a bicycle from manufacturer for rupees 3000 and sold it rupees 6000 to Balu. Then Balu sold the bicycle to Vinay for rupees 4000. The loss of Balu is. First சம்பத்ன்றவர் பைசைக்கிள் வாங்குறாரு அப்புறம் மேனுஃபேக்சர் rupees 3000. அதுக்கப்புறம் 6000க்கு பாலுக்கிட்ட சேல் பண்ணுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாலு வந்து திரும்ப வினய்கிட்ட சேல் பண்ணுறாரு. அப்போது 6000 பாலு 6000 வாங்குறாரு. ஸோ சோல்டு டு வினய் rupees 4000. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ 2000. ஸோ 2000 என்னது லாஸு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Question number 8. Raja buys a cricket bat for rupees 300. He wants to sell it at a profit of rupees 100 after making a discount of rupees 75. The marked price of the cricket bat is. So cost price is equal to rupees 300. So profit rupees 100. So profit formula என்ன, profit is equal to selling price minus cost price. So profit வந்து 100 is equal to selling price தான் ஃபைண்ட் பண்ணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 300. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 400. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 400. ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்டு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ 75 rupees. 75 ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் 400. ஸோ 475 rupees. ஸோ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ 475 rupees. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 9. Shubha makes the following art craft using the plastic waste materials. If she sells them at rupees 60 each and she spends rupees 20 for packing and rupees 30 for transport, how much profit does she make? ஸோ அப்போ மொத்தம் 3 பொருள். ஸோ ஒன்று 60 rupees. 60 × 3 180. ஸோ அதுக்கு செலவானது வந்து என்னது, பேக்கிங்க்கு 20 rupees, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ 20 + 30 50 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. ஸோ இப்போ 180லேருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 130. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. Kadir wants to buy 2 chairs and a sofa from ABC stores. What will be his savings if he bought them in combo offer? ஸோ ஒரு சோஃபா பார்த்தீங்கன்னா 32,000, டிஸ்கவுண்ட் 3,000 போகுது. ஸோ சேர் பார்த்தீங்கன்னா 9,000, டிஸ்கவுண்ட் 1000 rupees. என்ன கொஷின்னா, சேவிங்ஸ் இஃப் யூ பாட் தெம் இன் காம்போ ஆஃபர். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 32க்கு மைனஸ் 3,000 போச்சிங்கன்னா அப்போ காஸ்ட் எவ்வளோ இருக்கும் 29. ஸோ 9ல் 1000 போச்சுன்னா 8. ஸோ இது தனித்தனியாக வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்க்கணும். ஸோ காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா 2 சேரு 1 சோஃபா. ஸோ 40,000. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் கிடையாது, டேரெக்டாக 40,000. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 சேர்ன்றதால இன்ட்டு 2 அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 16,000. ஸோ இப்போ 29,000 இப்போ 16,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 45,000. ஆனால் காம்போ ஆஃபரில் வாங்கணுன்னா 40,000. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 5,000. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. மேட்ச் த ஃபாலோயிங். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்.
இது வந்து A. Cost price minus selling price, loss. So B. Marked price minus selling price, C. Purchase price plus overhead expenses, D. ஸோ ஃபஸ்ட் ஒன் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா A வந்து 4 கரெக்டாக இருக்குது, B 1, நெக்ஸ்ட்டு C வந்து 2, 3 வந்து D. ஆப்ஷன் A கரெக்ட் ஆன்சர். Second Roman short answer questions. 12. Explain your answer with reason for the following statements. Statement: to get a profit we should keep the cost price high. ஸோ ஆன்சர் வந்து ராங். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் ஹையாக இருக்கணும், அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் we can buy any products above MRP. ஏன்னா எம்ஆர்பிக்கு மேலே வாங்கக்கூடாது, அதனால் இதுவும் ராங். ஸ்டேட்மெண்ட் 3. when there is no discount selling price less than market price. so answer correct. so discount இல்லைனா market price தான் ஹையாக இருக்கும், selling price லோவாக இருக்கும். next question number 13. fill in the boxes. so cost price 535, selling price 600. so profit பார்த்தீங்கன்னா 600ல cost price less பண்ணனா 65 profit. second one cost price 420, selling price 170. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா 420லேருந்து 170 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ ருபீஸ் 250 லாஸ். தேர்ட் ஒன் 600, செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட். ஸோ மார்க்டு ப்ரைஸ் 900, டிஸ்கவுண்ட்டு 50. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 900ல் டிஸ்கவுண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 850. ஸோ இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 850ல் 600 போச்சுன்னா ருபீஸ் 250 ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். செல்லிங் ப்ரைஸ் 380, ஸோ மார்க்டு ப்ரைஸ் 500. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் மார்க்டு ப்ரைஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு 120. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. so cost price, so loss is equal to selling price minus cost price, cost price minus selling price வரும். ஸோ இங்கே எழுதுகிறேன். ஸோ loss is equal to selling price minus cost price minus selling price. ஸோ loss வந்து 285, selling price ஃபைன் பண்ணும். ஸோ 490 செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இப்படி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிங்கன்னா 285 ப்ளஸ் 490. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 775. ஸோ ஆன்சர் 775. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 796, செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணால் என்ன இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் 971. Next question number 14. Applying the given offer, Ravi bought a laptop. What is his selling price if he wants to obtain a profit of rupees 5000? ஸோ லேப்டாப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து 36,900. ஸோ டிஸ்கவுண்ட்டு 2000, இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் 2000 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏபிசி பேங்க் கார்டு இன்ஸ்டன்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ருபீஸ் 1100. ஸோ இப்போ 36,900லேருந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,100, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 33,800. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ, 5000 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,800. ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் 38,800.
ஸோ ஆன்சர் வந்து 38,800. Next question number 15. Ajay bought 250 biscuit packets at the rate of rupees 8 per packet. He sold 50 packets at the rate of rupees 11 and the remaining packets at the rate of rupees 6. Find his profit or loss. So biscuit packet ஒன்று வந்து எவ்வளோ, rupees 8. ஸோ இப்போ 250 biscuit packets 8 into rupees 8 into 250. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஸோ இப்போது 250 பிஸ்கெட்ஸ் வந்து எவ்வளோ, 2000 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50 packets at the rate of rupees 11. ஸோ 50 rupees into 11, ஸோ 550. ஸோ ரிமைனிங் packets at the rate of rupees 6. அப்போது 250ல் 50 போச்சுன்னா ரிமைனிங் 200. ஸோ 200 packet selling price is equal to 200 into 6. ஸோ 1200. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1200 ப்ளஸ் 550. ஸோ ஆன்சர் 1750. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ், ஸோ 250 பிஸ்கெட்ஸ் எவ்வளோ, ஸோ 2000லேருந்து இங்கே 1750 இந்த டிஃப்ரெண்ட் ரேட்டில் டோட்டல் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போது எவ்வளோ லாஸ்னால் rupees 250. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.